கடந்த சட்டமன்ற தேர்தலில் பரப்பப்பட்ட கட்ட கணக்குகளை பொய்யாக்கி திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததை போல் இந்த முறை பரப்பப்படும் பொய்களையும் தகர்த்து எறிந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைது உறுதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள நேர்காணல் வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் திமுக அரசு மீண்டும் ஏன் அமைய வேண்டும் என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக அரசால் மட்டுமே போராடி பெற முடியும் என்றும் பாஜகவிற்கு அடிமையாக உள்ள அதிமுகவால் அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதால் திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் திமுக இருந்தால் தான் ஒன்றிய அரசோட வாதாடி போராடி உரிமைகளை வாங்க முடியும். ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா அது பிஜேபியோட அடிமையாக இருக்கிறதுனால அவங்க போராட மாட்டாங்க. அதனால் பணிஞ்சு தான் போயிட்டுருப்பாங்க. திமுக போராடி வாதாடி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தோறுங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த முறை 2வது முறையும் திமுகவுக்கு ஆதரவளிக்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனையெல்லாம் தாண்டி பல்வேறு துறைகளில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை திராவிட மாடல் அரசு உருவாக்கி காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சலுகை, நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்குற அந்த நிதி இதெல்லாம் வழங்காமல் தடுத்துட்ருக்கு. அதனால் அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலேயே பல்வேறு துறைகளில் முதல் இடத்தை பெற்றுருக்கு, முதல் மாநிலமாக திகழ்ந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடிமையாக அதிமுக இங்கே இருந்து அவங்களுக்கு துணை இருக்கிற காரணத்தினால அதனால் இன்றைக்கி போட்டின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுக சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் என்பதுதான் திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம். சட்டம் ஒழுங்கு தொடர்பான கேள்விக்கு மற்ற மாநிலங்களை விட திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் இதனால் வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் போட்டி போட்டு தொழில் துவங்கியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்ட கணக்குகளை பொய்யாக்கி திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததை போல் இந்த முறை பரப்பப்படும் பொய்களையும் தகர்த்து எறிந்து திராவிட மாடல் 2.0 அமைவது உறுதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும். ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, கட்டம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது சொல்லிட்டு தாங்க மீறி தான் வந்தோம். இப்போ 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது அப்படின்னு அது ஒன்று சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு காட்டுவோம். 2வது முறையில் தொடர்ந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கும்.